டிரைவருக்கு ஆவின் டிரைவருக்கு ஐஆர்சி டிரைவருக்கு மனிதர்களை தவிர்த்துவிட்டு ஏற்றி செல்லும் டிரைவருக்கு சென்னை பல்லவன் இல்லம் எதிரே போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தினருடன் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்து வருகிறோம். ஓட்ட உளைச்சல் பேருந்து 2 கோடி உயிர்களை போக்குவரத்து அமைச்சரே எங்கே 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 எங்களிடம் திருடிய 7,000 கோடி ரூபாய் எங்கே 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 கார்ப்பரேஷன் டிரைவருக்கு ஆவின் டிரைவருக்கு ஐஆர்சி டிரைவருக்கு மனிதர்களை தவிர்த்துவிட்டு ஏற்றி செல்லும் டிரைவருக்கு வழங்குகின்ற சம்பளத்தை காலாவதியான பேருந்து பிரேக் இல்ல பேருந்து ஓட்ட உளைச்சல் பேருந்து 2 கோடி உயிர்களை போக்குவரத்து அமைச்சரே எங்கே 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 எங்களிடம் திருடிய 7,000 கோடி ரூபாய். போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தினருடன் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னையில் உள்ள பல்லவன் இல்லம் எதிரே 1000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கோரிக்கைகளை வைத்து கோஷம் எழுப்பி அரசுக்கு எதிரான கோஷம் எழுப்பி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். வணக்கம் ராஜா, போராட்டம் நடத்தி வரும் போக்குவரத்து தொழிலாளர்களும் அவர்களது குடும்பத்தினரும் எவ்வளவு நேரமாக இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர்? சென்னையில் வேறெங்கேயும் இந்த மாதிரி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதா? கூடுதல் தகவல்களை சொல்லுங்க ராஜா. போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ந்து சம்பள உயர்வு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக அவர்களது போராட்டத்தில் இன்றைக்கு மாநிலம் முழுவதிலும் போக்குவரத்து ஊழியர்கள் குடும்பத்தினருடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக இன்று சென்னை பல்லவன் இல்லம் முன்பு 1000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் அவர்களது குடும்பங்களுடன் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று தமிழகத்தின் பல பகுதிகளிலும் காலையில் இருந்து இதே போன்ற போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதாவது அவர்களுக்கு சம்பள உயர்வு அளிக்க வேண்டும் என்று 2.44% இருந்து 2.57% உயர்த்தி கேட்டு தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இதில் அரசு தரப்பில் இருந்து இன்றைக்கு முதலமைச்சர் கூட போக்குவரத்து ஊழியர்கள் தங்கள் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள அந்த 2.44% ஏற்றுக்கொண்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கூட அழைப்பு விடுத்திருந்தால், இருப்பினும் அவர்கள் அறிவித்தபடி இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளர்கள் அதாவது தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை வேலைக்கு செல்ல மாட்டோம் என்றும் இது போன்ற போராட்டங்களில் தொடர் போராட்டமாக ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இதில் இன்றைக்கு மாநிலம் முழுவதிலும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களது குடும்பங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மாநகர போக்குவரத்து கழகங்களில் பணி செய்யும் போக்குவரத்து ஊழியர்கள் அவர்களது குடும்பங்களுடன் வந்து தற்பொழுது பல்லவன் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். உங்கள் தகவல்களுக்கு நன்றி ராஜா.